ஆண்டவரின் அருள்வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு. இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான அன்பு சகோதரர்களே, அன்பு சகோதரிகளே, வாழ்வு தரும் உணவு நானே என்று ஆண்டவர் இன்றைய நற்செய்தியிலே வெளிப்படுத்துகின்றார். ஐ ஆம் த பிரெட் ஆஃப் லைஃப். நான் வாழ்வு தருகின்ற உணவாக இருக்கின்றேன். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நானே என்று சொல்லுகிறார். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நானே, நான் வாழ்வு தருகின்ற உணவு என்று தன்னை ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். இந்த வசனத்தை வெளிப்படுத்தவும், இந்த வசனத்தை ஆண்டவர் முன் இதை சொல்லவும், இங்கே பதிவிடவும் முன்னோடியாக மோயிசனுடைய வாழ்க்கையிலே ஒரு நிகழ்வானது நடந்தது. நற்செய்தியிலே ஆண்டவர் கூறுகிறார், நானே விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு என்று ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்வதற்கு முன்னோடியாக, தயாரிப்பாக மோயிசன் வாழ்ந்த காலத்திலே ஒரு நிகழ்வானது ஒன்று நடந்தது. அது என்ன நிகழ்வு என்றால், மோயிசன் இஸ்ரேல் மக்களுக்காக மன்றாடினார். இஸ்ரேல் மக்கள் அலைந்து திரிந்து பசியால் வாடிக்கொண்டிருந்தார்கள். உண்ண உணவு இல்லாமல் துன்பப்பட்டு கொண்டிருந்தார்கள். எனவே இஸ்ரேல் மக்களுக்காக ஆண்டவரிடம் அவர் மன்றாடினார், கடவுளிடம் மன்றாடினார். கடவுள் என்ன செய்தார்? விண்ணகத்திலிருந்து மன்னாவை பொழிந்தார். ஏன் ஆண்டவர் விண்ணகத்திலிருந்து மன்னாவை பொழிய வேண்டும்? இங்கே தான் நாம் யோசிக்க வேண்டும். கீழே இருக்கின்ற கற்களை, சாத்தான் சொன்னதை போல கற்களை அப்பங்களாக மாற்றி இருக்கலாம், அல்லது எது வேண்டுமானாலும் செஞ்சிருக்கலாம். பழைய ஏற்பாட்டில் நடக்கிறது. எனவே இயேசு அப்பொழுது இல்லை. ஆனால் புரிந்து கொள்ளுங்கள் மக்களே, விண்ணகத்திலிருந்து மன்னாவை பொழிய வைத்து அதை உண்ண வைத்து அந்த உணவை மையமாக வைத்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? விண்ணகத்திலிருந்து வருகின்ற உணவு நானே, நான் உங்களுக்காக வந்திருக்கிறேன். என்னிடம் நம்பிக்கை கொண்டு வந்தால் நீங்கள் வாழ்வு பெறுவீர்கள். நானே அந்த வாழ்வு தரும் உணவு என்று சொல்லுகிறார். இதை புரிந்து கொள்ளதான் ஆண்டவர் நம்மை இன்று அழைக்கின்றார். அப்பொழுது என்ன சொல்லுகிறார்கள்? மோயிசனை விட நீங்கள் சிறந்தவரா என்ற சிந்தனைக்கு கேட்ட மக்கள்லாம் இதை வருகிறார்கள், சொல்லுகிறார்கள். மோயிசனை விட பெரியவரா? மோயிசன் எங்களுக்கு விண்ணகத்திலிருந்து மன்னாவை பொழிய வைத்து எங்களுக்கு உணவளித்தாரா? அவரை விட நீங்கள் பெரியவரா? வேற என்ன அற்புதம் அதிசயம் செய்கிறீர்கள் என்று இயேசுவை பார்த்து கேட்கிறார்கள். அதை கொடுத்தது மோயிசன் அல்ல, தந்தையாம் இறைவன் தான் விண்ணகத்திலிருந்து அனுப்பினார். அந்த மன்னாவை அனுப்பிய ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு உணவாக அளித்த அதே ஆண்டவர் தான் விண்ணகத்திலிருந்து என்னையும் உணவாக உங்களுக்கு அனுப்புகிறார். நீங்கள் வாழ்வு பெற, நிலை வாழ்வில் பங்கு பெற என்னை விண்ணகத்திலிருந்து அனுப்புகிறார் என்று இந்த ரகசியத்தை உடைக்கின்றார். இங்கே புரிந்து கொள்ளுங்கள் மக்களே, வாழ்வு தரும் உணவு நானே, ஐ ஆம் த பிரெட் ஆஃப் லைஃப். எப்படி இந்த வசனத்தை உறுதியாக சொல்லி, என் மீது நம்பிக்கை கொண்டு என்னிடம் வாருங்கள், வாழ்வு தருகிறேன், என்னிடம் வந்தால் உங்களுக்கு தாகமே இராது, பசியே இராது என்று ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். எனவே இயேசுவை நம்பி வருகின்றவர்களுக்கு, இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்கிறவர்களுக்கு ஒருபொழுதுமே இந்த மண்ணகத்தை சார்ந்த, இந்த உடலை சார்ந்த பசியோ தாகமோ எதுவுமே இருக்காது, எதுவும் பாதிக்காது என்பதை புரிந்து கொள்ளலாம். இதை உறுதி செய்ய முதல் வாசகத்தை பார்க்கின்ற பொழுது ஸ்தேவானுக்கு ஒரு நிகழ்வு நடக்கின்றது. பாருங்கள், ஸ்தேவான் சொல்லுகிறார், கடவுளை நான் காண்கின்றேன், விண்ணகம் திறக்கப்பட்டிருக்கிறது. அங்கே அரியணையில் ஆண்டவரை பார்க்கின்றார், தந்தையாம் இறைவனை பார்க்கின்றார், இயேசு ஆண்டவரை பார்க்கின்றார், சிறந்த ஒரு காட்சியை காண்கின்றார். ஆனால் மக்கள்லாம் என்ன செய்கிறாங்க? அவர் மீது பாய்ந்து அவரை அடித்து கொலை செய்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவருடைய ஆவியை பெற்றவராக இருப்பதனாலும், இயேசு கிறிஸ்துவை முற்றிலுமாக உணவாக பெற்றிருந்ததனாலும் ஸ்தேவான் என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரே, என் ஆவியை உமது கைகளில் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு இறுதியாக, தந்தையை இவர்களை மன்னியும் என்று சொல்கிறார். இயேசு ஆண்டவர் வாழ்ந்து காட்டினார். சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது அந்த மன்னிக்கின்ற அந்த குணத்தை நமக்கு கொடுத்துட்டு சென்றாரே, அதே போல் இயேசுவை உணவாக பெற்றவர்கள், இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள், இயேசுவை போல வாழ விரும்புகின்றவர்கள், இயேசுவின் சீடர்களாக இருக்கின்ற ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களும் இயேசுவை போலவே நாம் வாழ வேண்டும், அழைப்பு பெற்றிருக்கிறோம் மக்களே. எனவே அருள் வேண்டி ஜெபிப்போம் மக்களே. ஸ்தேவான் நமக்கு ஒரு இன்றைய நற்செய்தி வழியாகவே தன் வாழ்வையை வெளிப்படுத்தி இருக்கிறார்.
அவரை கொலை செய்தவர்களுக்காக மன்றாடினார் என்றால் இந்த குணம் எங்கிருந்து வந்தது, இந்த பண்பு எங்கிருந்து வந்தது என்றால் இயேசு கிறிஸ்துவை முற்றிலும் பெற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்துவை வாழ்வாக்கி கொண்டார். எனவே நாமும் அந்த வழியிலே சென்று, ஸ்தேவான் வழியிலே சென்று இயேசு கிறிஸ்துவை முற்றிலுமாக பெற்றுக்கொள்வோம். தந்தையாம் இறைவனை பெற்றுக்கொள்ள இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டால் மட்டுமே தந்தையாம் இறைவனையும் நாம் அடைய முடியும், பரலோகம் செல்ல முடியும் என்பதை உணர்ந்தவர்களாய் தொடர்ந்து இந்த கல்வாரி பலியில் இணைவோம். நம் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக.